அவர்களுடைய வயது அப்படியே வளர்ந்து சொல்லுது. அரக்கர் மாதிரி வாழ்றாங்கன்னே. அரக்கர் குலம் அல்லவா? அழகாக 7 பேர் ஒரே போல வாழ்ந்து வருகின்றார்களா? ஒரு வயது இருந்தாகி குற்றத்தோடு உண்டாகி சரி 3ஆவது வயதிலே முடியிறக்கி அதுபத்தி 4ஆவது வயதிலே குழந்தைகளா 7 பேர் நடந்து வெல்ல விளையாடி 5ஆவது வயதிலே தன்னைத்தாரை ஆடக்கட்டி படித்து 6ஆவது வயதிலே இந்த சட்டத்தி பெண் கொடியாளர்கள் பலரை நினைக்கின்றார். அதாவது இந்த 7 குழந்தைகளையும் நாமல் கல்வி கண்ணை திறக்க வேண்டும். குழந்தைகள் எப்படி வளர்ந்தாங்கன்னே? எப்படி வளர்ந்தாங்க? ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அண்ணனும் தம்பியும் ஒன்று போலவே வாழ்ந்து வருகின்றாராம். ஆனா அந்த அசுர குணம் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே இருக்கிறது. குருகுலத்துல சென்று படிக்க வைக்கணும்னு சொல்லி குருகுலத்துல அனுப்பி வைக்கிறார் தாயானவன். சரி, இவனுடைய பிறவி குணம் எப்படி தெரியுமா? தானும் படிக்க மாட்டாங்க, படிக்கிறவங்களே படிக்க விட மாட்டாங்க. அதற்காக பெரியவர்கள் சொல்வார்கள், பொன்னில் நீ வாழ வேண்டும், சொன்னால் மற்றவர்களை வாழ விடையாவது செய்ய வேண்டும். சரிதான், தான் வாழ பிறருக்கு இருக்காது என்று சொல்வார்கள். பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாலர்களை அழைத்து ஒரு குருகுலத்தில் வைக்கக்கூடிய நேரத்தில் வாத்தியார் மனதிலே நினைக்கின்றார், இந்த 7 பாலர்கள் நாம குருகுலத்தில் வைத்தோம் என்று சொன்னால் மற்ற பாலர்கள் அனைவரையும் நாம இழக்கக்கூடிய நேர்ச்சி வந்தாலும் வந்துவிடும். ஆகையால் எப்படியாவது இந்த குழந்தைகளை கடும் சொல்லி நாம இந்த இதிலிருந்து விரட்டி விட வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு நாயகத்திற்கு 7 பாலர்களை வைத்து சொல்லுகின்றார்கள். குழந்தைகளை தாங்களும் படிக்க மாட்டீர்கள், அடுத்த குழந்தைகளையும் படிக்க விட மாட்டீர்கள். அப்பனில்லாத பட்டி மக்களை என்று சொல்லி அடித்தாரா வாத்தியா? அப்பனில்லாத பட்டி மக்கள் என்ற வார்த்தையை கேட்டு 7 குழந்தைகளும் நினைக்கிறார்கள். அப்பனில்லாத பட்டி மக்கள் என்று சொல்லி என்ன அடித்தார்? அதாவது 7 பேரும் தாயுடைய குழந்தைகள் அல்லவா சொல்லி அடித்தார்கள். தம்பி, அதோடு இருக்கிறது பார்த்தாயா, ஒரு மரம் மூலதிலே கட்டி வைத்து அடிவில் என்று அடிக்க வேண்டும். சரி, நம்முடைய தந்தை யாருன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக தாயிடத்திலிருந்து செய்தி கேட்க வேண்டும். என்னமா கேட்கிறார்கள்? அம்மா தாய் சட்டத்தே கேட்டபோது சட்டத்தினார் என்று சொல்வார். ஆதிசிவன் தலையிலே ஆதிசிவன் தலையிலே சிறுவாரா இப்படி 7 பாடல்களும் சட்டத்திடத்தில் வருகின்றார்கள். அம்மா அம்மா எங்களுக்கெல்லாம் தந்தையார் அம்மா. அதாவது உங்களுடைய தந்தையார் ஒரு அரும்பெருங்காலத்தில் துஷ்ட மிருகங்களால் அடிபட்டு இறந்து விட்டார். சரி, உங்களுக்கு இப்போது தந்தையார் என்று சொன்னால் ஆதிவரன் உங்களுடைய தகப்பன் அறியாத என் அருமை செல்வங்களே. ஆதிவரன் என்று சொன்னால் படைக்கக்கூடிய பரமசிவன் என்னுடைய தந்தையா? தம்பி, தந்தையார் என்று அறிந்து விட்டவல்லவா? ஆதிவரன் அப்பர் என்று சொன்னார்கள் அல்லவா தாய்? ஆதிவரன் அப்பர் என்று சொன்னால் நம்மை கண்டிப்பாக அறியாத வரம் அவரிடத்தில் வாங்க வேண்டும். அறியாத வரம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் சும்மா இருந்த வரம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. தவம் செய்யணும். கிடைக்கின்ற சிவபெருமானை கோரி தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மலகுவித்தான் அரணா ஆர்லிங்கம் உண்டு பண்ணி மலகுவித்த சிவனார்லிங்கம் உண்டு பண்ணி ஆகாரம் உண்டு அரைகரா அரைகரா சிவசிவா சிவசிவா என்று சொல்லி பஞ்சாட்சர அச்சரத்தை அனைத்தையும் அப்படி
அப்படியே உள்ளடக்கி ஐம்புலங்களை மடக்கி தன்னுடைய 3 ஆசீர்வாதத்தை கைகட்ட சிவபெருமானை கோரி 12 வருட கால பாதத்தை செய்திருக்கிறார்கள். சரி சிவபெருமான் 3 பாடல்களை 7 பாடல்களை கைலாசம் எடுத்து வருகின்றார்கள். சரி கேட்டால் வாருங்கள் வரமேனோ அப்பாலே அப்பாலே சிவபெருமான் வைத்து அனைவரும் அவர்களுக்கு நாளையிலே சரி அனிதா சிவபெருமான் 7 பாடல்களை அப்படியே கையில் இழைத்து வருகின்றார். கைலாசம் வைத்து வந்து என்ன கேட்கிறார்கள்? என்ன சுவாமி? சண்டத்தியுடைய பிள்ளைகள் ஆனீங்க. சண்டத்திக்கு பிள்ளை என்று சொன்னார். எனக்கும் நீங்கள் பிள்ளைகள் தான். கண்டிப்பாக. என்னை நினைத்து எப்படியோ தவத்தை செய்திருக்கிறீர்கள். என்ன வேண்டும்? அதாவது தங்களை கோரி 12 வருட கால பாரதத்தை செய்த காரணம் என்று சொன்னார். என்ன காரணம்? எங்களுக்கு வரங்கள் வேண்டும் சுவாமி. வரமா? வரவில்லை சொன்னார். அதிலும் எப்படிப்பட்ட வர வேண்டும் என்று சொன்னால் கேட்டாலே தெரியும். கண்டிப்பாக நான் கேட்கின்றேன் தாங்கள் தருங்கள் சாமி. சுவாமி எனக்கு எப்படிப்பட்ட வரங்கள் வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வரம்? 7 கடலுக்கு அப்பாலை எறும்பாலை கோட்டை போட்டு இருந்துலகை ஆள வேண்டும். சந்திரர்கள் சூரியர்கள் இத்தாதி முனிவர்கள் யாவரும் எங்களுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும். திக்கு மாதங்கள் அனைவரும் எங்களுக்கு கல்லுப்பாலை சுமக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு அசுரனான மட்டும் போய்விட்டான் என்று சொன்னால் மறு அசுரன் உடனடியாக பிறப்பதற்கு வர வேண்டும். ஆயுதமானது படை போய்விட்டது என்று சொன்னால் மறுகடவே ஆயுதமானது எங்களுடைய கையிலே வருவதற்கு வர வேண்டும். ஒரு துளி ரத்தத்திலே ஒரு கோடி அசுரர்கள் பிறப்பதற்கு வர வேண்டும். கடமானது அறுபட்டு விட்டது என்று சொன்னால் மறுகடமே கடமானது வருவதற்கு வர வேண்டும். அதையானது அறுபட்டு விட்டது என்று சொன்னால் மறுகடமே தலையானது ஆகாயத்தில் இருந்து எங்களுடைய கையானது குறைந்து வேண்டும். அது மட்டுமல்லாமல் சோழி இத்தனை வரத்தையும் வாங்கிவிட்டு வேறொரு பலம் கேட்கின்றேன். இந்த உலகத்தில் ஆடவர்களுடைய கருத்தால் எங்களுக்கு கலியாத வர வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் விளாத்திமலை நன்னகிரி சார்ந்த சாதனை சுடன்
சரண்யா வில்லிசை குழுவினர்களை பாராட்டி நமக்கு 100 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு செஞ்சிருக்காங்க. 1 கோடி ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். ஆமா, அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அனைத்து மாகாளி அம்மையனுடைய திருவருளினால் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் வளர்த்தி கொண்டு அண்ணன் ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. அது நிகழ்ச்சியை முடிவு செய்யக்கூடிய நேரத்திலே பாட சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி முடிக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக இந்த பாடல் நாங்கள் பாடுகிறோம். பூஜைக்கு நேரமாகி கொண்டிருப்பதனாலே பத்திரமாகாளி அம்மனுடைய கதையை இசைக்கின்றோம். சரி, சொல்லி வேற இந்த பாடல்கள் அனைத்து வரத்தையும் வாங்கியவர்கள் சொல்கிறார்கள். சுவாமி, இந்த வரங்கள் அனைத்தையும் வந்து விட்டீர்கள், ஆனால் நாங்கள் கால்நடையாக செல்ல முடியுமா? உங்களுக்கு 7 பேருக்கு மேல் தேரானது வேண்டும் சுவாமி. அப்படி என்று கேட்பதை கொடுக்கக்கூடிய பகவான் அல்லவா? இல்லை என்று சொல்லுவாரா? கண்டிப்பாக கிடையாது. அவர்களுக்கு தேர் பிடிக்கின்றார்கள். சரி, தேரிலே ஏறிக்கொண்டு கைலாசமலையை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்லி 7 பாலகர்கள் வருகின்றார்கள். சுற்றி பார்த்து வடக்கு கோட்டை வாசலில் வரக்கூடிய நேரத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்? வடக்கு கோட்டை வாசலிலே பார்வதி சொல்ல